ஜஸ்ட் 33 ரூபா சேவ் பண்ணா போதுமா? மாசம் 15,000 இன்கம் வருமா? எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மந்த்லி 15,000 தான் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களா? ஸோ எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி நம்ம மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. 20 வருஷத்துக்கு 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது இப்போ 2024 ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 2025 1100 ரூபாய், 2026 1210 ரூபாய், இந்த மாதிரி வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா போதும். நீங்க வந்து டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா 6,87,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா 27,83,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்காக ஒரு இன்கம் வேணும்ல, சோ அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா 27 லட்சம், சோ அதை வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 30 வருஷம். நீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணா போதும், 30 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுல மந்த்லி 15,000 உங்க செலவுக்காக நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 30 வருஷமும் மாசம் உங்களுக்கு உங்க செலவுக்காக நீங்க 15,000 வித்ட்ரா பண்ணிடுறீங்க. அப்புறம் இந்த லாஸ்டா உங்க கையில எவ்வளவு கார்பஸ் இருக்கும் அப்படின்னா 3,71,00,000 உங்க கையில இருக்கும். சோ இது ரொம்ப நல்ல ஐடியா இல்ல? நான் சொன்ன மாதிரி மாசம் 1000 ரூபாய் சேவ் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட் இன்கமும் வாங்கலாம், உங்களுடைய கார்பஸும் கிரியேட் பண்ணலாம். தி எண்ட் ஆஃப் 30வது வருஷத்துல உங்க கையில 3,71,00,000 உங்க கையில இருக்கும். ஜாலியா ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.